விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜிம்மா புது பள்ளி வாசலில் அனைத்து மதத்தினரும் பங்கேற்ற மத நல்லிணக்க இப்தார் விருந்து ஜமாத் தலைவர் முகமது மைதீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் CSI தேவாலய குரு உள்ளிட்ட பல மத முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு ஒற்றுமையை வலியுறுத்தி வாழ்த்துரை வழங்கினர். உலக கண்ணீர் அழுத்த விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு திருச்சி தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் குளுக்கோமா பாதிப்பால் பார்வையை இழந்த 106 வயது முதியவருக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மீண்டும் பார்வை வழங்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதனால அவ்வளவு முதியவர் நம்மளை அப்ரோச் பண்ணும் போது நாங்க இது நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். சர்ஜரியை பிளான் பண்ணி எனக்கு முத்தி வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கண்ணில் ப்ரெஷரை குறைச்சி இந்த நீரழுத்தத்தை குறைச்சி அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷனுக்கு பண்ணினோம். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி சாருக்கு ஆக்சுவலாக முதுகு தண்டு இந்த கைஃபோஸ்கோலியோசிஸ் சிவியராக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஆப்ரேஷன் ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிறதே ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ இதை தவிர அவருக்கு பிபி சுகர் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாததுனால நம்ம ஒரு அனஸ்தட்டிஸ்ட் ஒருத்தரையும் கூட ஸ்டாண்ட் பைல வச்சுட்டு இவங்களுக்கு கவனமாக சர்ஜரி பண்ணி எல்லா சேலஞ்சஸையும் தாண்டி சாருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வச்சிருக்கிறோம். அவரோட பார்வையும் நல்லபடியாக இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பகுதியில் வருவாய்த்துறையினர் வினோத விழிப்புணர்வை மேற்கொண்டனர். மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று தாம்பூல தட்டு மற்றும் சால்வை அணிவித்து ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்களிக்க வருமாறு அழைப்பு விடுத்தனர். அரியலூர் நகரில் உள்ள பழமை வாய்ந்த காளியம்மன் ஆலயத்தில் 11ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மல்லி, முல்லை, ரோஜா உள்ளிட்ட பல வகை மலர்களால் அம்மனுக்கு பூச்சொரிதல் நடத்தப்பட்ட இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை கலிப் நகரில் சிகிச்சைக்காக மருத்துவமனை சென்றிருந்த சரவணன் என்பவரின் வீட்டை உடைத்த மர்ம நபர்கள் 30 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். கடந்த வாரமும் இதே பகுதியில் கொள்ளை நடந்த நிலையில் மீண்டும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐநா சபையின் 17 நிலையான வளர்ச்சி இலக்குகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சோமமங்கலத்தில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. மாணவர்கள் சமூக மாற்றத்திற்கான தலைமை பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இதனை முதலிலே பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தங்கள் குடும்பத்திலே இதனை நடைமுறைப்படுத்த முடியும். அடுத்ததாக தாங்கள் பயில்கின்ற கல்வி நிறுவனங்களிலே தலைமை பொறுப்பேற்று சில திட்டங்களை வகுத்து செயல்படுத்த முடியும். அதற்கு பிறகு சமுதாயத்தில் அவர்கள் பங்கேற்கின்ற பொழுது அந்த தலைமை பொறுப்பினை ஏற்று நல்ல திட்டங்களை வகுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி இந்த இலக்குகளை அடைவதற்கு மாணவர்களுக்கு தூண்டுதலாக இந்த மாரத்தான் ஓட்டம் அமையும். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரிய கரடியூர் கிராமத்தில் இலைகள் உதிர்வது தொடர்பான தகராறில் அண்டை நிலக்காரர் தேக்குமர தோப்பிற்கு தீ வைத்ததாக புகார் எழுந்துள்ளது. இதில் 160 தேக்கு மரங்கள் மற்றும் மாமரங்கள் கருகியதால் சுமார் 40 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உன் சரகெல்லாம் என் நிலத்துக்கு வருது, நான் அப்படிதான் வைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த மரம் 210 மரம், அதில் 60 மரம் மட்டும்தான் இருக்குது. மீதி 140 150 மரம் எரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி போய் கேட்டாக்கா நார்ஸ்மெட் ஸ்டேஷனில் நாங்கள் கேஸ் கொடுத்துருக்கோம், நாங்கள் பார்க்குறோம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த இடத்த வாங்கி நாங்கள் கூலி தான் செய்கிறோங்க, கூலி வேலை செஞ்சு நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோங்க. எங்களுக்கு இதுக்கு உண்டான எங்களுக்கு காவல் நிலையம் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே திருவேங்கடத்தில் பெய்த கனமழை மற்றும் சூறைக்காற்றால் வீட்டின் அருகே இருந்த மரம் மூதாட்டி முத்தம்மாள் என்பவர் வீட்டின் மீது சாய்ந்தது. இதைத் தொடர்ந்து இடிபாடுகளுக்குள் சிக்கிய 80 வயது மூதாட்டியை லேசான காயங்களுடன் கிராம மக்கள் பத்திரமாக மீட்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கலால்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 144 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த 4 நாட்களில் மட்டும் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது வகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
விழுப்புரம் மாவட்டம் பி சித்தாமூர் கிராமத்தில் வசிக்கும் 100 பட்டியலின மக்களுக்கு அவர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன. வருவாய் ஆய்வாளர் கங்கா பவானி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வால் 30 ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாக கூறிய பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் காரில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கவரிங் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே இளமங்கலம் கிராமத்தில் சாலை பணிகளால் குடிநீர் குழாய் துண்டிக்கப்பட்டு 2 மாதங்களாக தண்ணீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் 3 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுப்பதாக அளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட ரூபாய் 2,81,110 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த தொகையை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கருவூலத்தில் ஒப்படைத்து நடவடிக்கை மேற்கொண்டார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு நாயுடு நாயக்கர் சங்கம் சார்பில் மாமன்னர் திருமலை நாயக்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. சிறப்பு பூஜைகள் மற்றும் கோஷங்களுடன் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து சமூகத்தினர் இவ்விழாவை கொண்டாடினர். சிறப்பு பூஜைகள் மற்றும் கோஷங்களுடன் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து இவ்விழாவை கொண்டாடினர். சென்னையில் நடைபெற்ற விழாவில் செவித்திறன் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு கேட்கும் கருவிகளும் பெண்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக மலர் விற்பனை வண்டிகளும் வழங்கப்பட்டன. குட் டீட்ஸ் கிளப் மற்றும் வல்லமை அறக்கட்டளை இணைந்து இந்த டெக்னிட்டி ப்ராஜெக்ட் சமூக சேவையை முன்னெடுத்துள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது. வல்லமை அறக்கட்டளையிலிருந்தும் மெட்ராஸ் இஎன்டி ரிசர்ச் ஃபவுண்டேஷன்லேருந்தும் எங்களோட கை கோர்த்து 10 பெண்களுக்கு சுய தொழில் பண்ற மாதிரி பூ கடை போட்டு கோயில் வெளியில அவங்க பூ வியாபாரம் செய்யறதுக்கு, குடும்பத்தால கைவிடப்பட்ட பெண்கள், பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிற பெண்கள், பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிற பெண்கள், நிறைய கஷ்டங்கள் இருக்கிற பெண்கள் அவங்க மன வலிமை கொடுக்கிற மாதிரியும் பொருளாதார ரீதியா அவங்களும் வளர்ற மாதிரியும் குடும்பத்தை அவங்க பாதுகாக்கிற மாதிரியும் பூ கடை போட்டு அதே போல கிட்டத்தட்ட 20 பசங்களுக்கு 20 மாணவர்கள் செவி திறன் கருவிகள் ஹியரிங் எய்ட்ஸ் மெட்ராஸ் இஎன்டி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்களோட வழிகாட்டுதலின்படி நாங்கள் 20 குழந்தைங்களுக்கு ஹியரிங் எய்ட்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் பகுதியில் உள்ள உயர்மின் கோபுர விளக்கு கம்பத்திலிருந்து சற்று சரிந்து விழும் நிலையில் தொங்கிக் கொண்டிருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அசம்பாவிதம் ஏதும் நடப்பதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வந்த ஒடிசா மற்றும் குஜராத் மாநில சுற்றுலா பயணிகளிடமிருந்து உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி தேர்தல் பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்தனர். கையில் பணமில்லாமல் உணவு மற்றும் தங்குமிடத்திற்கு வழியின்றி சுற்றுலா பயணிகள் தவிப்பதால் விசாரணைக்கு பின் பணத்தை ஒப்படைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.